ஒவ்வொரு வாரமும் இந்த உபவாச ஜெபத்தில் குடும்பங்களை குறித்து நம்ம நிறைய தியானிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சில குணங்கள், நம்ம இடத்துல தேவையான சில குணங்கள், சில ஜெபங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5வது வாரம்னு நினைக்கிறேன். இந்த 5 வாரங்கள்லையுமே ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்மோட கர்த்தர் பேசினார். அநேகர் சாட்சியாக சொன்னீர்கள், எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு, நாங்கள் நிறைய சேஞ்ச் ஆகிட்டோம், இதில் இந்த 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 ஃபேமிலி சீரியஸ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சாட்சிகளை சொன்னார்கள். உண்மையில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், நம்மோட பேசுகிறாரு. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல், நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதமே என்னென்னா ஆண்டவர் நம்மோட பேசுறது தான். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை சாதாரணமாக நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒரே ஆலயத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, ஏலி, சாமுவேல். ஆனால் ஏலிக்கு இயேசுவை பற்றி நிறைய தெரியும், சாமுவேலுக்கு ஆண்டவரை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் ஒரே ஆலயம், கர்த்தர் வர்றாரு, 2 பேர் இருக்காங்க. இந்த ஏலி அப்படின்றவர் ரொம்ப பழக்கமானவர், ஏலின்றவர் ஊழியக்காரர். அவர்கிட்ட ஆண்டவர் பேசாமல் சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. இந்த சாமுவேல் போய் ஏலியின் இடத்துல போய் கூப்பிட்டீரோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நீ படுத்துக்கோ அப்படின்றாரு. 2வது டைம் கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை போய் படுத்துக்கோ அப்படின்னு. 3வது டைம் கேட்கும்போது பிள்ளையாண்டானை யார் கூப்பிட்றான்னா கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று ஏலிக்கு அறிந்து ஏலி சொல்கிறாரு, அடுத்த டைம் கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியன் கேட்குறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு. அப்போது ஏசப்பா எப்படி கூப்பிடுவார், ஏசப்பா எப்படி பேசுவார், இந்த எல்லா நாலேஜும் சர்ச்சில் இருக்கிறாரு, ஆலயத்தில் ஊழியக்காரர், அவருக்கு ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்டு பழக்கம் இருக்குது, எப்படி பேசுவார்னு தெரியும். எல்லாம் தெரிந்தும் ஆண்டவர் ஏலின்ட்ட பேசாமல் சாமுவேல்கிட்ட பேசுறார் அப்படின்னு சொன்னால் ஏலிக்கு அப்போவே பாதி உயிர் செத்துருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், இந்த இந்த உலகத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா ஆண்டவர் உங்களோட பேசுறது தாங்க. ஆமேன். சில டைம் சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு தான் போனேன் பாருங்க, எனக்கு சாட்டை அடி மாதிரி கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு பாஸ்டர், என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி எதிர்பார்க்குறாரு, என்னட்ட மட்டும் ஏன் இப்படி பேசுறாரு, நான் கொஞ்சம் கோவப்பட வேண்டாமே, உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசிடுறாரு, நான் ஏதாவது ஒன்று சொல்லிட வேண்டாமே, கர்த்தர் உடனே பேசிடுறாரு. பாருங்க, நமக்காகவே இன்னைக்கு பிரசங்கம். கர்த்தர் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அத்தனை அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனோடெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, என்னவிட்ட மட்டும் என் கணவனாரையும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு நாள் கூட அவருக்கு வார்த்தை போக மாட்டேங்குது. ஆனால் நான் பாருங்க இன்னைக்கு தான் கோவப்பட்டேன், இன்னைக்கு கரெக்டாக கோவத்தை குறித்து மெசேஜ். அப்போது நமக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்போது என்னட்ட மட்டும் என் ஆண்டவரை பேசுங்கன்னு தோணும். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, சாகிற வரைக்கும் என்னை தண்டிக்கிறதையும் என்கிட்ட பேசுகிறதையும் நிப்பாட்டிருங்கன்னு தான் ஜெபம் பண்ணுறேன். ஆமேன். 2 ஜெபம் ஆண்டவரத்தில் எதிர்பார்க்குறோம். 1, என்கிட்ட பேசுகிறதையும் என்னை தண்டிக்கிறதையும் நிப்பாட்டிடாதீங்க. என்ன அமைதியாக அப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு சொன்னது வேணாம், ஓகே அதை வேணாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த 2வது வேணாம், ஏற்கனவே அவருடைய தண்டனையின் மிலாற்றை கண்ட புருஷன் நான். ஐயோ பாஸ்டர், ஏற்கனவே ஒரு டைம் அடிச்சிட்டாரு, என்னால் தாங்க முடியல, இன்னொரு டைம் அடித்தா நம்மளால தாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே கர்த்தர் தன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் உங்களை சோதிக்கும் போது, அவர் உங்களை கடிந்து கொள்ளும் போது, அவர் உங்களை சிட்சிக்கும் போது நீங்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போகக்கூடாதாமா. தேவன் தாம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் சிட்சிக்கிறாரா? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சிட்சை தான் இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு விஷயம் நான் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு எழுதுகிற ஒரு பேனா. அப்போ அந்த பேனா நான் எழுதி ஒரு இடத்துல டேபிளில் வச்சுட்டு போயிருந்தேன். வச்சுட்டு போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சின்ன பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து பயங்கரமாக நோண்டுவாங்கல்ல, அது என்னமோ அவங்களுக்கு பிடிக்கும், அந்த நோண்டுறது உடைக்கிறது பிடிக்கும். நான் வச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது இந்த சின்ன பையன் பேனாவை திறந்து அந்த மூடி எடுத்து, அது நிப்பு இருக்கும் பாருங்களேன், அதை டேபிளில் குத்திருக்கான். பேனாவுடைய நிப்பை எடுத்து டேபிளில் குத்தினா என்ன ஆகும்? அந்த நிப்பு உடஞ்சி போயிடும். இப்போ நான் எழுதி பார்க்குறேன், அது பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி அப்படி வளைஞ்சிருக்குது. ஏன்னா யாரா இப்போதான் இந்த டேபிள் மேலே இந்த பேனா வச்சுட்டு போனேன் அப்படின்னு கேட்டு, அப்போ மூத்தவனை பார்த்து கேட்குறேன், யாரா இப்படி போனேன் அப்படின்னு கேட்டா, அவன் சொல்கிறான், சின்னவன் தான் போனா, அவன் தான் போனா, எனக்கு தெரியாது அப்படின்ட்டான்.
அப்போது நான் கேட்டேன், கேட்டால் ஃபஸ்ட்டு சொன்னால் இல்லை அப்படின்ட்டேன். நான் பண்ணவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கண்டுபிடிச்ச உடனே ஒரு சாத்துன்னு சாத்திட்டேன். 2-3 அடி, நல்லா அடி கொடுத்து, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இந்த பேனாவுடைய விலை என்னன்னு தெரியுமா, இப்படி பண்ணலாமா, நான் எழுதிட்டு இருந்தேன் இல்லை, நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அடி கொடுத்த உடனே அழுதுட்டு நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே எனக்கே கஷ்டமாயிருச்சு. சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு ஒரு பேனா வேணும்னு கேட்டான் அவன். அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு பென்னு வேணும் அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகும்போது வந்து அந்த பெண்ணை நான் வாங்கி கொடுத்தேன். அப்போ நான் நினைச்சேன், அந்த அடி கிடைக்கலன்னா இந்த பேனா அவனுக்கு கிடைச்சிருக்காது. சும்மா சாதாரணமாக வந்து ஒரு பேனா கேட்டிருந்தேன்னா, ஏற்கனவே தான் 10 பேனா இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா எதுக்கு இன்னொரு பெண்ணு, தேவையில்லைன்னு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த அடி வந்து அவனுக்கு இப்போ என்னத்தை கொண்டு கொடுத்துச்சு. அப்போ சில நேரத்தில் ஆண்டவருடைய சிக்ஷை வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தரும். அதனால இயேசு என்ன சிக்ஷிக்கிறாரா, நான் எல்லாரும் வந்து அவ்வளவு தப்பு பண்ணி ஒரு அடி கூட வாங்கலையே பாஸ்டர், ஆனால் நான் ஒரு பொய் சொல்லி இவ்வளோ பெரிய தண்டனை வாங்கணுமா, இவ்வளோ அக்கிரமம் பண்றாங்க, அவங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, நான் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்ன இப்படி என்ன மட்டும் கர்த்தர் தண்டிக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறது, உங்களை நேசிக்கிறது, உங்க மேல ஆண்டவருக்கு ரொம்ப உரிமை இருக்கிறதுனால தான் உங்களை கர்த்தர் சிட்சிக்கிறாரு. உங்க மேல உரிமை இல்லைன்னா உங்க மேல கர்த்தர் கை வைக்க மாட்டாரு, உங்களை சோதிக்க மாட்டாரு. அப்போ இப்ப நினைங்க, உங்க மேல ஆவியானவர் ஆண்டவர் உரிமையா இருக்கிறது உங்களுக்கு பாக்கியமா இல்லையா? நான் நம்புறேன் அது ரொம்ப பெரிய பாக்கியம். கர்த்தாவே என்னை மட்டாய் தண்டியும், என்னை சிட்சியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உம்முடைய வழியை விட்டு விலகாதிருப்பேன். நான் மரணம் வரைக்கும் என்னோட பேசுவதையும் என்னை சிட்சிக்கிறதையும் நீர் ஒரு நாளும் விடவே வேண்டாம். நான் உமக்கு அடிமை, நான் தவறு செய்யும் போது என்னை சிட்சிக்க வேண்டிய சகல உரிமையும் உம்முடையது. சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க கண்டிப்பா ஆண்டவருடைய உங்களுடைய சிட்சையை நான் அற்பமா நினைக்கல. சொல்லுங்க, நீங்க கடிந்து கொள்ளும் போது நான் சோர்ந்து போகல ஆண்டவரே. அப்பா, நீங்க என்னை சிட்சிக்கிறீர்களே என்றால் என்னை திரும்பவும் ஆசீர்வதிக்க போகிறேன். நீர் எங்களை சிட்சிக்கிறீர் என்றால் இன்னும் அடுத்த பிளஸிங் எங்களுக்கு இருக்குன்னு நாங்க நம்புறோம். அதனாலே உங்களுடைய சிட்சையை நாங்கள் அற்பமாய் நினைக்கவில்லை. கர்த்தாவே, கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். உங்களுடைய சிட்சைக்கு நாங்கள் சோர்ந்து போகவே மாட்டோம், சோர்ந்து போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வது, ஆண்டவர் நம்மை சிட்சிப்பது, ஆண்டவர் நம்மோட பேசுவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஸோ இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிக்கும் போது நீங்கள் ஜெபிக்கிற 3வது ஜெப குறிப்பு, இன்னைக்கு மட்டும் 3 ஜெப குறிப்பு சொல்லியாச்சு. ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ன ஜெப குறிப்பு, எதுக்காக? உங்க பேருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு? சத்தமா பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பேருக்காக ஜெபம் பண்ணணும். நல்லா சொல்லுங்க, உங்க பேருக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். சில பேர்லாம் வாயில கூட நுழையாது, ஆனால் அந்த பேரை பற்றி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடும். சில பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நம்ம ஒரு ரொம்ப மட்டமாக ஒரு சிம்பிளாக இருக்க மாதிரி பேர் மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் அந்த பேரை தெரியும். அந்த பேரை அதான் பொதுவாக வந்து சில இப்போல்லாம் அந்த பேரை ஷார்ட்டாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு பேர் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? உங்களுடைய எல்லா பிஸ்னஸுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு பேர். ஒரு பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பேரை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாய். நிச்சயமா இன்னைக்கு பாடின பாடன்படியே அந்த பேரை கர்த்தர் ஃபேம் பண்ணுவார். அந்த பேர் நித்திய காலமாய் நிலை நிற்கும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேருக்காக ஜெபம் பண்ணணும். அந்த பேரை கெடுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஸோ நம்பர் 2, 2வது என்ன ஜெபம் பண்ணணும்னா, சாகிற வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசுறதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நிறுத்தாதீங்க. ஆண்டவர் எங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஆண்டவர் எங்கிட்ட பேசுங்க. எங்கே போனாலும் நீங்கள் எங்கிட்ட என்ன பண்ணுங்க, பேசுங்க. கர்த்தர் சில நேரத்தில் ஒரு சின்ன குழந்தைங்க மூலமாக கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை கேட்குற மனப்பக்குவம் நமக்கு வேணும். பேசுங்க ஆண்டவர். நம்பர் 3, 3வதாக என்ன ஜெபிங்க அப்படின்னா, என்னை சிட்சியும் ஆண்டவரே. என்ன பண்ணும்? அதுக்கு மட்டும் நிறைய பேர் வாய் திறக்கவே மாட்டேங்குது. சொல்லுங்க, நீங்க என்னை சிட்சியும் ஆண்டவரே. என்னை நான் தூரமாய் போகும்போது, தடுமாறும் போது என்னை கரெக்ட் பண்றதுக்காக அதான் சங்கீதக்காரன் எழுதும்போது ரொம்ப அழகாய் சொல்கிறார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். கோல் எதுக்கு? கோல் மேய்ப்பனுடைய கையில ரெண்டு குச்சி இருக்கும். ஒன்று வந்து கோல், இன்னொன்று வந்து தடி. கோல் எதுக்கு, தடி எதுக்கு? கோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேலே மட்டும் வளைஞ்சு நீளமா இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகள் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது மேலே எட்டாத உயரத்தில் இருந்துச்சுன்னா அந்த கொக்கியை போட்டு அப்படி இழுத்து ஒடிச்சு கொடுத்துருவாங்க சாப்பிட வைக்கிறதுக்கு. தடி என்னத்துக்கு நினைக்கிறீங்க? குச்சியில் அடிச்சா உடஞ்சு போயிடும்.
தடி ஒன்று கையில் வச்சிருப்பாரு. ஏன்னா இந்த ஆடுகளை பார்த்த செம்மறி ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு முன்னாடி போச்சுன்னா எல்லா ஆடும் என்ன பண்ண தெரியுமா, வேற எங்கேயுமே பார்க்காத பின்னாடியே போகும் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்ற மாதிரி சிலர் மாதிரி அப்படியே அந்த ட்ராக்லேயே போகும். அப்போ அதை என்ன பண்ணுவார் அப்படின்னு அந்த தடியை வச்சு, இல்லை அந்த வழி இல்லை இப்படி போ அப்படின்னு சொல்லி அப்படி தடுத்து விடுவார். அப்போ அந்த தடி தான் அப்போ ரெண்டு தேற்றுமாமாம் சங்கீதக்காரனை. ஒன்று கோலும் தேற்றுமாமா. நமக்கு நிறைய பேருக்கு கோல் மட்டும்தான் தேற்றும். ஏன் அப்படின்னா நம்ம யோபனுடைய மனைவியினுடைய வம்சம் இல்லை. ஆமென். மனைவி அந்த யோபனுடைய மனைவிக்கு அந்த வம்சத்துக்கு என்ன மட்டும் தான் தேற்றும். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து சோறு யார் கொடுத்தா, பிரியாணி, ஆடு மாடு, பிள்ளைங்க எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப எடுத்த உடனே இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ, எனக்கு தேவையில்லை, எல்லாம் ஜீவனை விடும் அப்படின்னு. ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா, தேவனுடைய கையிலே நன்மையை வாங்கின நாம் தீமையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு கோல் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சீராய் போவதற்கு கோல் மட்டும் இருந்தா போதாது. கோல் மட்டும் இருந்தா போதாது. கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, கேட்கல பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மட்டும் போதும். அது வேணா பைபிள் என்ன லைன் வேணா கிழிச்சிடலாமா, இல்லை அழிச்சிடலாமா? இன்னைக்கு இருக்கிற நிறைய ப்ரீச்சர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உம்முடைய கோலும் என்னை தேற்றும். ஆமா, அவங்க அப்படிதான் போடணும். ஏன்னா அவங்களுக்கு தடி வேண்டாம்னு நினைக்கிறாங்க. கர்த்தரிடத்துல தடி இல்லைன்றாங்க. அது எப்படி அன்புள்ள தேவன் கர்த்தர் கையில எப்படி தடி வச்சிருப்பாரு? அவர் எப்படி எதுக்கு தடி வைக்கணும்? ஐயோ, அவ்வளோ பெரிய அரக்கனா அவரு. அப்படி தடின்னு சொல்லும் போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தடி வச்சுட்டு ஒருத்தர் நின்னா இயேசு கையில தடி கொடுத்தா எப்படி இருக்கும்? இல்ல, அவர் தேவாலயத்துக்கு எடுக்கும்போது சாட்டையை எடுக்கணும்னு நினைக்கும்போது அவர் என்ன எடுத்தார் அப்படின்னா சாட்டையை எடுத்தார். அப்போ எல்லாரும் ஜெபிக்கணும், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஸோ 3 ஜெப குறிப்பு. 1, என் பெயரை நிலைப்படுத்தும். நம்பர் 2, இரண்டாவது என்னோடு பேசும் ஆண்டவரே. நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவரே என்னை சரியான நேரத்தில் நான் வழி தவறாதபடி என்னை என்ன பண்ணுங்க அப்படின்னா சிட்சியும் ஆண்டவரே. என்னை ஆரம்பத்திலே சிட்சியும் ஆண்டவரே. எனக்கு அது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உண்மையே நான் நேசித்து வாழ்வேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி இந்த 3 ஜெப குறிப்புகளையும் வைத்து சொல்லுங்க, அப்பா, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, என்னை தேற்றுகிற தேவன் நீர்தானே அப்பா. சொல்லுங்க, ஜெபம் பண்ண அந்த கிருபை பெருகிட்டே இருக்கட்டும். கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனாலதான் உனக்கு இவ்வளவு தண்டனை, அதனாலதான் இவ்வளவு சிட்சை. கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாய் நினைக்காதே. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. என்னை விட அக்கிரமம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களே, என்னை விட பொல்லாத வழியில நடக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களே. திருடர்கள், வஞ்சகர்கள், கொலைகாரர்கள், அவர்களெல்லாம் சந்தோஷமாய் வாழும் போது ஒரு சின்ன தப்பு பண்ணதற்கு இத்தனை பனிஷ்மெண்டா எனக்கு, இவ்வளவு தண்டனையா எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார், என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் உன்னை தேற்றும். கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். சிட்சை யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தேவனால் ஆசீர்வாதம் உண்டாகும். உன் சிட்சை அற்பமானது அல்ல. மனிதனுடைய பார்வைக்கு அற்பமாய் தோன்றலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு சிட்சையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என் மீதா என் மேல இவ்வளவு அன்பு நீங்க வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. உங்க சிட்சையை நான் அற்பமா நான் நினைக்கல. புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில்
துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். உண்மைதானே? புதிய புதிய கிருபைகளை எல்லாம் தந்தைகளை நடத்தினி. இந்த ஜபத்தில் யாரோ ஒருத்தர் சிக்ஷைக்குள்ளாக இருக்கிறீர்கள். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் தண்டனை ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரப்போகிறது. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல, ஒப்பிடத்தக்கது அல்ல, ஒப்பிடத்தக்கது அல்ல, ஒப்பிடத்தக்கது அல்ல. ஓ ஹல்லேலூயா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆமாப்பா, ஆமாப்பா. கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு இந்த சிக்ஷைக்காக நன்றி, நன்றி அப்பா. உங்க கையில என்ன வாங்கினாலும் சந்தோஷம் ஆண்டவரே. இனிப்பு வாங்கினாலும் சந்தோஷம், கசப்ப வாங்கினாலும் சந்தோஷம். எங்க கையில சாக்லேட் அன்னைக்கு கொடுத்தாலும் அது எங்களை மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு, எங்க கையில கசப்ப கொடுத்தாலும் அதுவும் எங்களை விழாம பாதுகாக்கிறதுக்கு, ரெண்டையும் சந்தோஷமாய் வாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இப்பொழுது இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இடுவீராக. கோடி நன்றி. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வரும்போது 14ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அதற்கு அவன், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்திற்கு போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்று என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன், 5 தேர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றார். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அப்பொழுது வீட்டெஜமானன் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலையும் வீதிகளிலையும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். கவனிங்க, போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து இந்த சம்பவம், இந்த ஸ்டோரியை வந்து ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா, ஒரு வீட்டு எஜமானன், ஒரு பெரிய கோடீஸ்வரர், அந்த வீட்டுக்காக ஒரு விருந்திற்காக நிறைய பேரை அவர் அழைக்கிறார். நிறைய பேரிடத்துல போய் சொல்லி அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்றார். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நாளுக்கு அந்த வீட்டு விசாரணைக்காரர்கள் போய், வாங்க விருந்து ஆயத்தம் பண்ணிட்டாச்சு, வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு உரியதான், அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் வந்து சொல்றாரு, இல்லை நான் அவசரமா வெளியே கிளம்பணும், நான் வர முடியாது அப்படின்னா. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் வந்து ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அதை போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வரக்கூடாது. இப்படியே ஒவ்வொருத்தரும் சாக்கு சொல்றாங்க. அப்படின்ற அந்த விஷயத்தை எஜமானனுக்கு போய் சொல்லும்போது அந்த எஜமானன் ரொம்ப கோபப்பட்டு அழைக்கப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த மனுஷங்களுக்கு கொடுக்காம அந்நியர்களுக்கு, சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு, வழியர்களே இருக்கிறவர்களுக்கு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லி அந்த விருந்தை அவங்க ஷேர் பண்றத இந்த ஸ்டோரியில நம்ம வாசிக்கிறோம். இப்போ நான் வந்து இன்றைய தினத்திலே
இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த சாக்கு போக்கு என்கிறது வந்து ஒரு குடும்பத்தை விட்டு, ஒரு தனிப்பட்ட மனுஷனை விட்டு கண்டிப்பாக என்னைக்கு வெளியே போகுதோ அன்னைக்கு தான் ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட மனுஷன் நல்லா இருப்பானே தவிர, இந்த சாக்கு போக்கு மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்கள் வாழ்வடைய முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது தான், அது உங்களுக்கு உரியது தான். ஆனா சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய கையிலிருந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் வந்து பிடுங்கப்பட்டு போய்விடும். நீங்கள் நீதிமொழிகளை வாசிப்பீர்களே ஆனால் சோம்பேறி அப்படின்ற லிஸ்ட் போடப்படும். அந்த சோம்பேறியினுடைய லிஸ்ட்ல என்ன அப்படின்னா, உழுகிறவர்கள் எல்லாரும் உழுது கொண்டிருக்கும் போது சோம்பேறி மட்டும் என்ன பண்ணுவானாமா, வீட்டில் உட்கார்ந்து அங்க ஒரு குற்றம் இருக்குது, அங்க ஒரு பிரச்சனை இருக்குது, நான் போக முடியாது, சிங்கம் வழியில படுத்து கிடக்குது, கரடி வெளியில வந்துருச்சு, அந்த வழியில போக முடியாது அப்படின்னு சோம்பேறி சாக்கு போக்கு சொல்லுவான். அவனுக்கு வந்து அறுப்பு காலத்துல ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்காதுன்னு வேதம் சொல்லுகிறது. நல்லா நினைச்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாக்கு போக்கு நிறைய பேருக்கு மிஞ்சிருச்சு. ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்குது, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வேலை ஏன் செய்யல, இதனாலதான் காரணம். அப்போ நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காரியம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஒரு காரியம் சரியா இருக்கோ இல்லையோ, ஒரு வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நல்ல மனசு மட்டும் உங்களுக்கு சரியா இருக்குமானால் எந்த இடத்திலே எந்த வேலை வேண்டும் என்றாலும் உங்களுக்கு செய்யலாம். அதற்கு சாக்கு போக்கு தேவை இல்லை. சாக்கு போக்கு இது இல்லாததுனாலதான் நான் இதை செய்தேன் அப்படின்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. சிலருக்கு அப்படிதான், அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றமே இல்லை, அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு சரியான ஒரு வரைமுறையான வாழ்க்கையில நீங்க ஏன் இன்னும் வரைமுறையா வாழல, நீங்க ஏன் இன்னும் கரெக்டா வரல அப்படின்னு கேட்டா உடனே ஒண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷத்துல காரணம் சொல்றதற்கு மட்டும் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து தவறதே இல்லை. எடுத்த உடனே காரணம். இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு நீங்க நேரமா வரல அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீங்க வந்து பொதுவா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, அவ்வளவுதான், பஸ் லேட்டு அப்படின்வாங்க. பஸ் லேட்டா நீங்க லேட்டா, பஸ் லேட்டா நீங்க லேட்டா, நம்ம தான் லேட்டு, பஸ் லேட் இல்லை. பஸ் என்னைக்கும் வர்ற நேரத்தில் தான் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த டைமை கால்குலேஷன் பண்ணி, ஓகே இந்த பஸ்ல ஏறினா கண்டிப்பா லேட்டா தான் போக முடியும், அதே நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா நம்ம வந்து இந்த பஸ்ல ஏறி கரெக்டான டைமுக்கு போகலான்னு சொல்லி நம்ம தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர, ஐயோ பஸ்காரன் ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறான், பஸ்காரன் அப்படி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதுக்குள்ளே முன்னேறாததற்கு, வளராததற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் உங்களுக்கு ஓடுமானால் அது காரணமா சாக்கு போக்கா? இன்னைக்கு நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து யோசிக்கணும். நான் வந்து சாக்கு போக்கு சொல்றேன், நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்போமே. என்ன டெஸ்ட் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மட்டும் நான் எந்த சாக்கு போக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு சாக்கு போக்கு. இன்னுமே நீங்க பல் வளர்க்கலையா அப்படின்னு கேட்டா, எத்தனை மணிக்கு, 9:30 மணிக்கு இன்னும் நான் பல் வளர்க்கலன்னு கேட்டா, ஆமா நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்து கிளப்பி அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, இது ஒரு சாக்கு போக்கு. அப்படின்னா இந்த வண்டி ஏன் இவ்வளோ டஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஐயோ டைமே இல்லைங்க அப்படின்றது அது ஒரு சாக்கு போக்கு. இந்த மாதிரி எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும், இன்னைக்கு என்னம்மா வெறும் ரசம் மட்டும்தான் இருக்குதா, ஆமா ஐயோ இன்னைக்கு தலையில உருவிட்ட வேலை அப்படி, அது ஒரு சாக்கு போக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே. இப்போ நான் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நான் சொல்றேன், நாளைக்கு செக் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு என்னன்னா, இந்த ஒரு நாள் முழுக்க நான் எந்த சாக்கு போக்கையும் சொல்ல மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுத்துறேன். ஹலோ, ஒரு சாக்கு போக்கு கூட நீங்க சொல்லலாம், பிரைஸே நான் கொடுத்துட்றேங்க. ஆனா இல்ல சொல்றது இல்லைன்னு உங்களுக்கு தோணும். நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க, நீங்க எழுதுங்க. அதான் இந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா பசங்கள்கிட்ட, இப்போ உள்ள பசங்கள்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வானா, பா கால் வலிக்குது. எதுக்கு? எந்த வயசுல? 14 வயசுல. ஏன்னா கால் ஊனமாடா. 14 வயசுல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன வலிக்குதாமா? ஏன்டா உனக்கு கால் வலிக்குதுன்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல 3 பீரியட் நிக்க வச்சிட்டாங்க. 3 பீரியட் ஃபுல்லாவே பிடி பீரியட் ஆச்சா, நிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்பா உன் வயசுல சில மனிதர்கள் வந்து 3 பீரியட் இல்ல 24 மணி நேரம் நின்னா கூட உங்களுக்கு என்ன வலிக்கல?
ஆனா உனக்கு என்னது, அது உனக்கு கால் வலிக்கல, உன்னுடைய சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டம். ஏதோ லைட்டா உனக்கு பெயினா இருக்கலாம், அதுக்காக நீ எடுக்கிற முயற்சி. அப்போ நமக்கு வெளி பிரகாரமாக நம்ம சாக்கு போக்கு சொல்லாதது மாதிரி நமக்கு தெரியும். நான் எந்த சாக்கு போக்கும் யார்கிட்டையும் சொல்லாதது மாதிரி தெரியும். ஆனால் ஒன்று இல்லை இல்லை, நம்முடைய சோம்பேறித்தனம் அதை சொல்ல வைக்கிறது. ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கையில், ஒரு கணவன் மனைவியினுடைய உறவில், இல்லைன்னா ஒரு வீட்டை சரியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நபர், ஒரு தொழிலை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிற நபர், இந்த சாக்கு போக்கு என்கிற இது ஒரு பாவத்தினுடைய லிஸ்ட் தான் போடணும். இது இருக்குமானால் நிச்சயமாக நான் சொல்றேன், உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா பெரிய உயர்வை அடையவே முடியாது. ஸோ ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மரணம் வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். நான் தான் இதுக்கு காரணம், இல்லை செஞ்சிருக்கலாம், நான் கொஞ்சம் விட்டுட்டேன், செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன். முயற்சி எடுத்து 90% இதை நீங்கள் தவிர்ப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சிறப்பாக இருக்கும். உங்கள் சரீரத்திற்கு தேவையான பலனை தேவனே உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். நமக்கு பிடிச்ச, நமக்கு இஷ்டமான வேலையா இருந்தாலும், நபர்களா இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய உடம்பும் வலிக்காது, நம்ம மனசும் வலிக்காது. ஆமென். உண்மைதானே? அந்த நேரத்தில் எதுவுமே நமக்கு கஷ்டமா இருக்காது, நமக்கு தூக்கம் கூட வராது. இந்த நாடகம் எல்லாம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்களாம் நல்லவங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த நாடகம் எல்லாம் கண்டினியூவாக பார்க்குறாங்க பாருங்க. நாடகம் பார்க்குறவங்க இந்த நாடகம் இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவங்களுக்கு கால் வலிக்காது, அவங்களுக்கு கழுத்து வலிக்காது, அவங்களுக்கு கண்ணு மயமயன்னு இருக்காது. ஆமாம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், அவங்களுக்கு தூக்கமே வராது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த நாடகம் போடாமல் சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று சொன்னேன், ஐயோ முதுகு ஒரே பெயினாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, 2 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் போல் தோணுது, தூங்கணும். அப்போது இப்போ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ உங்களுடைய சோம்பேறித்தனமா இல்லை உங்களுடைய பலவீனமா? அப்போ இந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டம் வரும்போது இந்த எஜமானன் யார் அப்படின்னா தேவன் தான் இந்த எஜமானன். இந்த எஜமானனுக்கு பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, சாக்கு போக்குன்றது இந்த எஜமானனுக்கு சுத்தமாக பிடிக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களை யார் ஒரு வார்த்தை சொன்னாலும், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்றத, அந்த சாக்கு போக்க விட்டுட்டு, நான் மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவரே என்னுடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம் அப்பாட்ட. ஹல்லேலூயா. எங்களுடைய வீட்டிலையும் அப்படிதான் ஆண்டவரே நடக்கணும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவரே. எதுக்குமே சொல்லுங்க அப்பா பார்த்து, ஆண்டவரே எந்த காரியமானாலும் ஆண்டவரே முழு மனதோட, அது இருந்தாலும் இல்லைன்னாலும், அந்த சூழ்நிலை நார்மலா இருந்தாலும் நார்மலா இல்லைனாலும், எனக்கு செய்யக்கூடிய ஒரு கிருபையை தேவன் எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இதை குறித்து சில பரிசுத்தவான்களுடைய காரியத்தை நீங்க பைபிள்ல கண்டிப்பா பார்க்கணும். இப்போ நீங்கள் தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ தானியேல் தினமும் எத்தனை வேளை ஜெபம் பண்றாரு? 3 வேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவனுடைய எதிரிகள் எல்லாம் எழும்பி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 3 வேளையும் ஜெபிக்கிறத நம்ம எப்படியாவது கட் பண்ணணும், ஸோ இவன் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த காரியத்தை செய்யறாங்க. இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த 3 நேரத்தை ஜெபம் பண்றத ஒரு 2 நேரத்தை குறைச்சிட்டு ஜெபம் பண்ணி, இல்லை நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அப்போ யாராவது ஒருத்தர் ஏன் நீ ஜெபம் பண்ணல அப்படின்னு கேட்டா, எனக்கு விரோதமா தான் கையெழுத்து போட்டிருக்குல்ல, எனக்கு விரோதமா தான் லெட்டர் பாஸ் பண்ணிட்டாங்கல்ல, நான் எப்படி ஆராதிப்பேன், நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் எப்படி ஆண்டவரை தெரிஞ்சு கொள்வேன், அவங்க பிடிச்சி போட்டாங்கன்னா? அப்போ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் சூழ்நிலை தனக்கு விரோதமா தான் இருக்குது, சூழ்நிலை அவனுக்கு நினைச்சது மாதிரி இல்லை. ஆனா தன்னுடைய மனசுல 3 நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சாவே வந்தாலும் கண்டிப்பாக நான் அதை எதிர்த்து நிற்பேன், எனக்கு அது பெரிய விஷயம் இல்லைன்னு மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தான். அவனால தினமும் 3 வேளை ஜெபம் பண்ண முடிஞ்சிருச்சு.
அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாக்கு போக்கு சொல்லுகிற எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குவதற்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வந்து படிக்கிற வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஏன் இந்த காரியம் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நம்ம 1000 காரணம் நம்ம சொல்லுவோம். நான் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது இன்னைக்கு தான் நினைக்கிறேன், அதெல்லாம் இந்த ஸ்கூலில் வாத்தியார் வந்து இங்கிலீஷில் வந்து அந்த பெரிய எஸ்ஏ கொஸ்டின் இருக்குது பாருங்களேன், அதை படிச்சுட்டு வரல ஏன் அப்படின்னு கேட்பாரு. கேட்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னால் வேலை அப்படின்ட்டு, இன்னொரு நாள் என்ன பண்ணுவேன், நிறைய நாள் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும், எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்களே தவிர நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. நம்ம உண்மையான மனசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீங்கள் சண்டை போடுங்க, அடிச்சுங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அந்த தெரு ஓரத்தில் வந்து டியூப்லைட் ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே உட்கார்ந்து கூட நான் என்ன பண்ணலாம். ஸோ இன்னைக்கு யோசிக்கிறேன், அன்னைக்கு அந்த வாத்தியார் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவருடைய அடிக்கு பயந்து அதில் ஒரு சாக்கு போக்கு, எங்கள் அம்மா காரணம் எங்கள் அப்பா காரணம்னு ஒரு காரணத்தை சொல்லி அன்னைக்கு படிக்காமல் விட்டதனுடைய விளைவை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சரி, அன்னைக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமே, நமக்கு ஏன் வசதி இல்லை, நம்ம உண்மையா படிச்சிருந்தா நம்ம அம்மா அப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு தோணுது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லுகிற அந்த காரியத்திற்கு நீங்க தான் அதிகாரி. நீங்க தான் ஒரு நாள் ஏமாந்து நிற்பீங்க, நீங்க தான் ஒரு நாள் குறைவு. அது வந்து இன்னொருத்தரை ஏமாத்துவதல்ல, இன்னொரு மேனேஜரையோ அம்மா அப்பாவையோ கணவனாரையோ மனைவியோ ஏமாத்துறது இல்லை. யாரை ஏமாத்துறது அப்படின்னா நம்மை ஏமாத்துகிறது. ஸோ சாக்கு போக்கு சொல்லுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வேற யாரையுமே ஏமாத்துறது இல்லை, நம்ம ஏமாத்துறது. நீங்க ஏன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க காலையிலே சாப்பிடலை அப்படின்னா, ஏன் இன்னைக்கு நீ காலையில் சாப்பிடலன்னு கேட்டா, காலையில் சாப்பிட்ற மாதிரியா நான் இருந்தேன். காலையில் இந்த அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோறு அத்தனை எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு சோறு தின்னாமலேயே உடம்ப கெடுப்பாங்க பார்த்தீங்களா. இது சில அம்மாங்க வாங்கிட்டு வந்தால் வர மாதிரி, வீட்டில் உள்ள மொத்த பேருக்கும் யார் தான் சோறு கொடுப்பா, இவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய தியாகி. ஆமா, பெரிய தியாகி. அந்த தியாகி வந்து சாப்பாடே சாப்பிடாது. ஆனா ஒரு 60 வயசு 50 வயசு தாண்டின உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனம். ஏன் அப்படின்னா அத்தனை நாள் சாப்பிடாம இருந்தா அப்புறம் எப்படி பலன் கிடைக்கும், உடம்பு அப்படியே சாப்பிடாம உடம்பு கிடைக்கிறது. ஆமா, நீங்க தானமா சமைக்கிறீங்க, முதல் டேஸ்ட் நீங்க தானமா பார்க்கணும். சொல்லுங்களேன், அது குழந்தை கொடுக்கணும், கணவனார் கொடுக்கணும். நீங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டாதானே அடுத்த நேரம் சாப்பாடு வச்சு கொடுக்க முடியும். சரி, அந்த சாப்பாடை இறக்கி வச்சுக்கிறோமே, கொஞ்சம் சாப்பாடை போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டாதான் என்ன, அதை எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அந்த சட்டியில் இருக்கிற மொத்தத்தையும் வலிச்சு எல்லாரும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் ஓரமாக போய் உட்காந்து கொஞ்சம் ரசத்தை ஊற்றி சாப்பிட்றது. இதுக்கு பேர் என்னவாமா, இதை ஒரு பெருமையாக பேசுவாங்க, நான் என்ன தியாகம் பண்ணுன தெரியுமா அப்படின்னு. அம்மா, இது பேர் தியாகம் இல்லை, இதுக்கு பேரு சோம்பேறித்தனத்துல தான் சேர்க்கணும். அந்த சாப்பாடை போட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டம், அது முடியல. அப்போ உடம்ப பார்த்துக்காம நாளைக்கு இந்த பிரச்சனை. இப்போ வந்து கணவனார் திட்டார், இல்லை மனைவி திட்டாங்க, திட்டின உடனே அன்னைக்கு முழுக்க சோகமா அப்படியே ரொம்ப கவலையா இருந்துட்டு, ஏமா அப்படி கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன வந்து போச்சு, சரி திட்டியாச்சு முடிஞ்சாச்சு, நம்ம வந்து கிளியர் பண்ணி சாயந்தரம் ஒப்புரவாகத்தான் போறீங்க, சாயந்தரம் சரியாகத்தான் போறீங்க. அன்னைக்கு பிரேயர் ஓடாது, அன்னைக்கு வாஷிங் மிஷின்ல துணி துவைக்காது, அன்னைக்கு வந்து எதுவுமே நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா ஒண்ணு திட்டாரு. ஐயோ, 24 மணி நேரமும் ஒரே வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, திட்டாரு. இப்ப சொல்லுங்கம்மா, சாக்கு போக்கே சொல்றது இல்லை நீங்க இல்ல, திட்டி அந்த ஒன்ன வச்சுட்டு வேற எதுவுமே என்ன பண்ண மாட்டோம். அதான் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அம்மா அப்பாவை பார்த்து கேள்வி கேட்பாங்க, என்ன படிக்க வைக்கிற நாட்கள்ல படிக்க வச்சிங்களா, என்ன இப்படி பண்ணீங்களா, என்ன இப்படி பண்ணீங்களா. நான் இப்படி போறதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. யார் தான் காரணம், எங்க அம்மா தான் காரணம், எங்க அப்பா தான் காரணம். நான் என்னப்பா காரணம், அவங்க அதான் ஒரு குழந்தை எல்லாம் படிச்சிருக்கு, இப்போ படிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா +2ல வந்து அவன் வந்து 2வது ஸ்டேட்ல 2வது மார்க் வாங்கியிருக்கிறா. 2வது மார்க் வாங்கினா அவளுடைய வீடை போய் விசிட் பண்ணா அந்த புள்ள வந்து வீட்டில் சரியான ஓலை வீடு, அதில் படிக்கக்கூடிய எந்த வசதியும் இல்லை. பல நாட்கள் வந்து ஸ்ட்ரீட் லைட் தான் அந்த புள்ள படிச்சிருக்கிறா. ஆனா ஸ்டேட்ல 2வது லெவல்ல வந்திருக்காங்க. அப்போ காரணம் நீங்க சொன்னீங்கன்னா அதை சொல்லிட்டே இருக்கலாம். முதல்ல நீங்க எதை சொல்றது நிறுத்தணும் அப்படின்னா, காரணம் சொல்றதை எப்ப நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்க குடும்பம் உருப்படியாகும், நம்ம உருப்படியாகும். ஆமேன்னு சொல்லுங்க. சுகர் கொஞ்சம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் சொன்ன உடனே நமக்கு என்ன சொல்லுவாரு சொல்லுங்க, என்ன சொல்லுவாரு? ஒரு நல்ல டாக்டரா இருந்தா, நீ ரொம்ப நேரம் நடக்கணுமா,
நீங்கள் ஒரு மணி நேரம் உடனே டாக்டர் நடக்கிறதுக்கு வசதியே இல்லை டாக்டர், எங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றி நடக்கிறதுக்கு பார்க்கே இல்லை டாக்டர், எங்களுக்கு சுற்றி நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கிடச்சிச்சுன்னா நான் சுற்றி நடப்பேன். புரியுங்க? ஏன் இந்த டாக்டர் உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்தா ஓகேவா? இல்லை டாக்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கொடுக்கணும். இல்லை ஏமா அப்பார்ட்மெண்ட்டில் நடந்தாதாமா நடையா, இல்லை பார்க்கில் நடந்தாதான் நடையா? உங்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அடுத்த தெரு முனையில் இருக்கிற அந்த கடைக்கு போனாலே அது செய்ய மாட்டாங்க. இவருக்கு கொண்டு போய் பார்க்கில் விட்டாதான் நடையே வரும் பாருங்க, இல்லைன்னா நட வராது. அதுல ஒரு சாக்கு போக்கு. இது எப்படி சொல்றதுக்கு? இந்த சாக்கு போக்கு சொல்றது எப்பவுமே நமக்கு ஆகாது. எதுக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுங்க, இருக்கிறதுல பெஸ்டா பண்ணுங்க, இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஆனா இதை செய்யாததற்கு காரணத்தை மட்டும் என்ன பண்ணாதீங்கன்னா ஒரு நாளும் கண்டுபிடிக்காதீங்க. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். மூத்த மகனுக்கு ஒரு கொஞ்சம் தொப்பம் வந்த உடனே நான் சொன்னேன், எப்பா இந்த சைக்கிளை எடுத்து ஓட்டுப்பா, கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கல, உடம்பெல்லாம் கொஞ்சம் பொசு பொசுன்னு ஆகுது, இந்த வயசுல இப்படி இருக்கக்கூடாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டா சைக்கிளில் காற்று இல்லைன்ட்டான். சைக்கிளில் காற்று இருந்தால் நான் ஓட்டிடுவேன். அப்போ நான் சர்ச்சிலேருந்து ஒரு தம்பியை கூப்பிட்டு இப்போ ஒரு காத்தடிச்சு கொடுக்குறா, அவன் சைக்கிளாவது ஓட்டணும்னு கேட்டால் இவன் காத்தடிச்சு கொடுத்தான். அடுத்த நாள் போய் என்ன பண்ணா, ஒரு 2 ரவுண்டு போயிட்டான். 2 ரவுண்ட் போயிட்டு இந்த இடம் என்னமோ லைட்டாக பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த இடம் என்னமோ லைட்டாக பெயின் ஆகுது அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டினா அந்த இடத்துல பெயின் தான் ஆகும், கண்டினியூவாக ஓட்டினா என்ன பண்ணும், சரி எதுக்கும் நாளைக்கு நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டான். நாளைக்கு காலைல திறந்து பார்த்தா அது காற்று போயிடுச்சு. இப்போ 2வது நாளைக்கு ஏன்டா சைக்கிள் ஓட்டலன்னு கேட்டால் திரும்பியும் காற்று போயிடுச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்க, அப்போ காற்று இறங்காதுன்றா. ஒரு நாள் சைக்கிள் ஓட்டிட்டு காற்று இறங்குறதுக்கு என்ன சைக்கிள் வேணுமாமா? புது சைக்கிள். பிச்சு போட்டான் பிச்சு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டிலேயே உட்காந்து காற்று அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிடுறேன், பம்பு வாங்கி கொடுக்கணும், ஒரு காத்தடிக்கிற பம்பு வாங்கி கொடுத்தேன். இப்போ காத்தடிக்கிற பம்பு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே, இப்போ சாக்கு போக்கு நடக்கிறதுக்கு இல்லை. என் ஃப்ரெண்டு சொன்னா ஃபுட்பால் விளையாடினா தான் ரொம்ப தொப்பெல்லாம் குறையுமாமா, ஒன்று பண்ணுங்க, ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுங்க. எங்க போது பாருங்க, விளையாடுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடம்ப குறைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா என்ன, ஒன்னொன்னா சைக்கிள் வேணும், காத்து பம்பு வேணும், பால் வேணும். நான் என்ன நினைக்கிறேன், பால் வாங்கி கொடுத்தோன்னா அடிச்சுட்டு பண்ண நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது நடக்காது. இவங்க எங்க போனாலுமே செய்ய முடியாது. அப்போ மனசுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இஷ்டப்பட்டீங்கன்னா சூழ்நிலை எவ்வளவு எதிரா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு கணவனாரை விட்டு பிரியணும், மனைவியை விட்டு பிரியணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், சுத்தி எல்லாமே சரியானா கூட தப்பா தான் தெரியும். ஆனா அதே நேரத்தில் இல்லை, நான் வாழ்க்கையில நின்று பிடிக்கணும், நான் வாழணும், பரவாயில்ல, எல்லா வீட்டுக்கு வாசப்படி சூழ்நிலை இருக்குது, இதை கர்த்தர் மாற்றுவாரு, இதை சரி பண்ண முடியும்னு சாக்கு போக்க தேடாம உள் மனதோட நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க குடும்பம் கட்டப்படும். அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நானோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோ எதற்குமே இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவருக்கு எஜமானனுக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்னு சொன்னா, சாக்கு போக்குன்னு ஒன்று நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு உங்களுக்காக வெயிட் பண்ணாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, கூப்பிட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஸோ காரணம் சொல்லுகிறவர்களுக்காக ஆசீர்வாதம் ஒரு நாளும் காத்திருக்காது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, காரணம் சொல்லுகிற ஒரு நபருக்காக ஒரு நாளும் ஆசீர்வாதம் காத்திருக்காது. அதனால இன்னைக்கு நான் வெறுக்கிறேன் எதைன்னா, இனி எதையும் காரணம் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னொருத்தரை கையை நீட்டி இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், தயவு செய்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை சொல்லி கொண்டு இருக்காதீர்கள். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கைக்கு நானே அதிகாரி, என் உயர்வுக்கு நானே அதிகாரி. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. என் பேரிலே தவறுதான் இருக்குமே தவிர நான் இன்னொருவரை ஒரு நாளும் சுட்டி காட்ட முடியவே முடியாது. அதற்கு நான் தான் அதுக்கு உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு நாள் கூட இனி என் வாழ்க்கையில ஆண்டவரே அந்த காரியத்தை நான் சொல்லக்கூடாதப்பா. ஆண்டவரே, இன்னொரு காரணத்தை நான் முன்னாடி நிறுத்தக்கூடாதப்பா. ஆண்டவரே, நான் இன்னொருத்தரை பிளேம் பண்ண கூடாது ராஜா.
நான் அதை செய்வேன் ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதால் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த தடுமாற்றங்கள் வந்தாலும், அல்லேலூயா, அந்த காரியத்தை சாதகமாக்கி கொள்ளணும். ஓ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, அந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரை ரெடி பண்றதுக்குரிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கோலியாத் 40 நாட்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அப்படியே கத்திட்டே இருக்கிறான். என்ன கத்திட்டே இருக்கான்னா, ஒரே ஒருத்தர் வாங்க, என் கூட போராடுங்க, ஜெயித்துட்டு போங்க அப்படின்னு. சோ இந்த 40 நாட்களும் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு காரணத்தை சொல்றாங்க. சவுல் ராஜா ஒரு காரணத்தை சொல்றாரு. அவனோ சின்ன வயது முதலே யுத்த வீரன், அவனை எதிர்த்து நிற்கிற ஒருவராலும் கூடாது. அங்க நிற்கிற ஒவ்வொருத்தரும் சாக்கு போக்கு சொல்லி எத்தனை நாள் வரைக்கும் நின்றுருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ சாக்கு போக்கு ஒரு மனுஷன் சொல்ல ஆரம்பிச்சா 40 நாள் இல்ல, 40 வருஷம் வரைக்கும் என்னதான் சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்கல, 40 வருஷம் வரைக்கும் மேனேஜர் தான் திட்டிட்டு இருப்பாங்க, 40 வருஷம் வரைக்கும் கோனர் தான் திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் தாவீது வர்றான். இப்ப அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறது, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்திற்கு வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ, முகாந்திரம் இருக்குது. அங்க வந்து நின்ன உடனே அந்த சத்தம் காதுல விழுந்த உடனே தாவீது ஒரு சாக்கு போக்கும் சொல்லல. இப்போ அவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ராஜா சொல்றாரு, எப்பா உன்னுடைய ட்ரெஸ் சரியில்லை, அவனை ஜெயிக்க போறதுக்கு இந்த ட்ரெஸ் அடையாட போவ, அவனை ஜெயிக்க போறதுக்கு உன் கையில பட்டயம் இருக்காடா, ஈட்டி ஏதாவது வச்சிருக்கியாடா? ஒண்ணுமே இல்லடா. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு சாக்கு போக்கு சொன்னா கூட தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட கூழாங்கல் இருக்குது, இது எனக்கு போதும். அவ்வளவு போய் நிக்கிறான் பாருங்களேன். தன்னுடைய அதான் அது கர்த்தர் வந்து கிதியோனை பார்த்து சொல்றாருல, நீ இருக்கிற இந்த பலத்தோட போ. உடனே வெறும் கையில கூழாங்கல் தான் இருக்குது. எல்லாருக்கும் கிண்டலா இருக்கும், நக்கலா இருக்கும். என்னடா பைத்தியக்காரனாடா நீ, அவன் அவ்வளவு பெரிய ஈட்டிய கையில வச்சிருக்கிறான், பட்டயத்தை கையில வச்சிருக்கிறான், நீ என்னடா ஒரு கல்லை கொண்டு போய் அவனை ஜெயிச்சிருவியா அப்படின்னு எத்தனை பேர். அவனுடைய கூட பிறந்த சகோதரனுக்கெல்லாம் எவ்வளவு வெறுப்பா வந்திருக்கும் அவன் மேல. பைத்தியமாடா நீ, பெரிய ஓவர் மிஞ்சின பரிசுத்தமாடா நீ, எத்தனை பேர் திட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு கூழாங்கல்லினால அவ்வளோ பெரிய கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்த வச்சாரா இல்லையா? சிஸ்டர், எத்தனை நாள் சாக்கு போக்கு சொல்லுவீங்க? பிரதர், எத்தனை நாள் அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படி எத்தனை நாள் சொல்லுவீங்க? நீங்க சொல்றதை நிறுத்திட்டு இருக்கிற பலத்தோட போங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்க. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கண்டிப்பாக கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ ரொம்ப அவசியமானது. வேதத்துல நீங்கள் வந்து வேதத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு எப்படி 100 மடங்கு பலன் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி வசனம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்தில். எந்த காலத்தில்? பஞ்சமுள்ள காலத்தில் யாராவது விதைப்பாங்களா? யார் என்ன எதை காரணம் காட்டுவாங்க சொல்லுங்க? மழை இல்ல, அடுத்து என்ன, தண்ணி இல்ல, நிலம் காஞ்சிட்டு இருக்குது, நட்டா பட்டு போயிரும், திரும்பி வராது, 1000 காரணத்தை சொல்லிட்டு வீட்டுல போய் படுத்து கிடப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, விதை இருக்குல்ல, சரீரத்துல பலன் இருக்குல்ல, நீ விதைச்சிரு, கிடைச்சா கண்டிப்பா கிடைக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மிஞ்சி போய் ஈசாக்கு பஞ்சமுள்ள காலத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனை அடைந்தான். அப்போ எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். நீங்க சாக்கு போக்கு சொல்றதா ஆண்டவர் என்ன பண்ணல? நான் இதுக்கு ஒரு சரியான உதாரணத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். லோத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ லோத்து எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? சோதோம் கொமோரா பட்டணத்துல. சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவரை அழிக்க போறாரு, தூதர்களை அனுப்பிட்டாரு. இப்ப அந்த தூதர்கள் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, நீ வெளியே வா, நீ உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மனுஷன் ஒரு சாக்கு போக்கு சொல்றான். என்ன சாக்கு போக்கு சொல்றான்? ஹலோ, எனக்கு அவ்வளவு தூரம் போகிறதுக்கு என்னால முடியாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசு என்ன சொல்லுது? ஏடா ஒரு 10 அடி தூரம் நடந்துட்டு, ஒரு நாள் முழுக்க நடந்துட்டு, அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு, ஐயோ ஆண்டவரே இதுக்கு மேல என்னால நடக்கவே முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் அங்க தூதர்களை அனுப்பி அவனை தூக்கிட்டு போய் அங்க வச்சிருப்பாரு. இப்போ ஓட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை, ஓடவே இல்லைன்றதா அடுத்தது. ஆரம்பிக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஆரம்பிக்கவே இல்லை, துவங்கவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? விழுந்துட்டேன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா, கஷ்டப்பட்டுட்டேன்னா,
அவமானப்பட்டேன்னா ஆரம்பிச்சாதானே தெரியும். இது என்னன்னா அப்போ இந்த லோத்து வந்து இப்ப தூதர் என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்கிற டியூட்டி நான் என்ன பண்ணணும், செய்யணும். அதனால சரி உனக்கு எங்க போக முடியும், உடனே இவன் என்ன சொல்றான், எனக்கு அங்க போக முடியாது, ஆனா எங்க போக முடியும், சரிப்பா போ அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துல போய் என்ன நடந்துருச்சு, ஆண்டவர் சொன்ன மலைக்கு அவன் போயிருந்தா அனுப்புன ஆண்டவர் வந்து அவனுக்கு பாரமான நுகத்தை அவன் மேல வைப்பாரா? அவன் போக முடியாத தூரத்தை அவனுக்கு கர்த்தர் சொல்லுவாரா? உண்மையிலே சொல்றான், கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. அவனால போக முடியும்ன்றதுனால தான் கர்த்தர் சொன்னார், நீ போன்னு சொன்னாரு. இப்போ இவனுடைய ஒரே ஒரு சாக்கு போக்கு, தன்னுடைய பிள்ளைகளே தன்னை தவறாய் நடத்தி ஒரு அசுத்தமுள்ள ஒரு சன்னதி இந்த உலகத்துக்கு வந்துச்சுல்ல. அப்போ சில நேரத்தில் நீங்க சாக்கு போக்கு சொல்றது உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடாதபடி உங்களை தடை செய்துவிடும். அதனால நம்முடைய குடும்பத்திலிருந்து முற்றிலும் அறுக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை யாரையுமே காரணம் சொல்ல கூடாது. யாரும் நான் வளராததற்கு நான் தான் ஆண்டவரை காரணம், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு ஞானத்தை தாரும், என் குடும்ப சமாதான குறைவுக்கு என்னை சரி பண்ணும், நான் காரணம். சரி பரவாயில்லை, அத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்க பார்ட்ல நீங்க கரெக்டா ஓடுனீங்கன்னா நீங்க நிச்சயமாய் சமாதானமா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஸோ லோத்தனுடைய குடும்பத்தை போல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அமைஞ்சிடவே கூடாது. கர்த்தர் உங்களை மிக அழகா இந்த விஷயத்துல நடத்துவாராக. உங்க பிள்ளைகளுடைய அந்த சாக்கு போக்குகள் மாறட்டும். சில குடும்பத்தில் பாருங்க, வாலிப பிள்ளைங்க 22 வயசு 30 வயசு ஆயிடுச்சு, பையன் வீட்டில் படுத்தே கிடக்குறான் பாரு, ரூமை அடைச்சு போட்டுட்டு அங்கேயே இருக்கிறான். கேட்டா எனக்கு அங்கே போனா திட்டுறாங்க, இங்கே போனா திட்டுறாங்க. இந்த மாதிரி சில வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது நான் பார்க்குறேன், வாலிப பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா வெளியே போகல அப்படின்னு கேட்டா நான் வெளியே போகல, வேலைக்கு போகலையான்னு கேட்டா அங்கே போனால் எல்லாருமே சத்தம் போடுறாங்க, அங்கே போனால் எல்லாருமே திட்டுறாங்க. ஏங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல திட்டாம காசை கொடுத்துருவாங்களா? நம்மளை ஒரு டைம் ஏசாம ஏன் அப்பாவை நமக்கு அங்கே நடத்துறது? கண்டிப்பாக ஒரு திட்டு தான் செய்வாங்க, ஏதாவது ஒன்று கேட்க தான் செய்வாங்க. இது வீட்டிலே உட்காந்துருந்தா எப்படிங்க? எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு. நான் நம்புறேன் உங்க வீட்டில் ஏதாவது பிள்ளைகள் அப்படி இருப்பார்களானால் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் தருவாராக. அப்படியே சாக்கு போக்கு சொல்லி வயசை தலை மேல போட்டு கூச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஒருத்தர் ஒரே ஒரு டைம் வாழ்க்கையில ஏமாந்தாரு, அந்த ஏமாந்த அந்த ஒரு வார்த்தையை கிட்டத்தட்ட 22 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, நான் ஏமாந்துட்டேன். சரிப்பா, ஒரு டைம் ஏமாந்துட்டேன், பரவாயில்ல விட்டுரு, அது போயிடுச்சு. ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன், அடுத்த இடத்துல பிடிச்சிக்கலான்னு சொல்லி முன்னேற, நான் ஏமாந்தேன், நான் எங்க போனாலும் ஏமாறுற கோழி, நான் ஏன் போகணும், நான் ஏன் பண்ணணும்? அந்த யாருங்க காரணம்? இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஏமாந்த அந்த ஒன்ன சொல்லிட்டு 20 வயசமா வீணா போயிட்டாரு. இந்த ஜபத்துல யார் இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. அந்த உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புகள் நேரங்கள் எப்பொழுது நமக்கு கிடைக்காது, கிடைக்காது. சாக்கு போக்கு சொல்லி உங்க வாழ்க்கையை யாருமே வீணடிக்க கூடாது. இப்ப ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல எங்க வீட்டுக்குள்ள இந்த வார்த்தை வந்துடவே கூடாது. கைகளை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். ஆதாமே, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன கனியை நீ புசித்தாயோ? உடனே அவன் என்ன சாக்கு போக்கு சொல்றான் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த. ஆனா ஆதாம் மேல தப்பே இல்லீங்களா? கேட்கல. ஏவாளை பத்திரமா வச்சுக்க வேண்டியது யாருடைய கடமை? பாதுகாக்க வேண்டியது விட்டுட்டாரு. இப்ப ஏவாளை பார்த்து கேட்கிறாரு, நீ ஏமா இப்படி செஞ்ச? உடனே இந்த அம்மா தூக்கி பழிய எங்க போட்டுருச்சு? ஸ்ட்ரெயிட்டா சர்ப்பத்திட்ட போயிடுச்சு. அது என்ன வந்துச்சு? ஆனா தண்டனை சரி, அவ்வளவுதான். ஆதாமே, உன்னை உன் மனைவி ஏமாத்திட்டாப்பா, ஏவாளே உன்னை பிசாசு ஏமாத்திட்டாப்பா, பிசாசை மட்டும் சபிச்சு அவ்வளவுதான்டா அப்படின்னு போயிட்டாரா ஆண்டவர்? கேட்கல. நீ செய்ய வேண்டிய டியூட்டியை சரியா செய்யலப்பா. ஆதாமே, நீ இந்த காரியத்தை செய்தபடினால் இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஏவாளே, நீ பிள்ளை பெருக்கும் போது வேதனையோட பிள்ளை பெரு. அப்போ ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னா சும்மா கொடுத்துருவாரா? காரணமே இல்லாம கொடுத்துருவாரா? அப்போ அந்த சாக்கு போக்க ஆண்டவர் காதலே. சிஸ்டர், நீங்க சாக்கு போக்குனால உங்களுடைய நிரந்தரமா நீங்க செய்யற வேலை, உங்களுடைய அந்த வாழ்க்கையே தொலைஞ்சு போகுது இல்ல? பாருங்களேன், சாக்கு போக்குனால உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்துட்டீங்கன்னா
நீ எப்படி எப்படி இந்த ஒரு காரியத்தை சொன்ன உடனே இந்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்லதா நடக்கலன்றதுக்காக உங்க வாழ்க்கையை இழந்துடலாமா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழந்துடலாமா? போதுமா? அவ்வளவுதான் உங்க லைஃபா? இல்ல, தூசியை உதறி போட்டுட்டு எழும்பி நில்லுங்க கர்த்தருக்காக. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில நான் அது காரணம் இது காரணம்னு சொல்ல மாட்டேன். என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. சிலர் இந்த ஜெபத்துல இருப்பீர்கள், யார் வேணாலும் உங்களை உடைக்கலாம். யார் வேணாலும், கேட்கல, கல்லு போட்டாலும் உடைவீங்க, சுத்தியல்ல தட்டினாலும் உடைவீங்க. அப்படின்னா நீங்க எவ்வளவு பலவீனமான பாண்டம். அப்படி உடையலாமா? உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்க வேண்டாம், உங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்க வேண்டாம். அவ்வளவுதான். மீன் விற்கிறவங்க சொன்னாலே உடஞ்சிடுறது. யாரு? மீன் விற்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் வர்றாரு, மீன் கொடுக்குறாரு, வாங்குறாரு, போறீங்க. ஆனா அவன் பார்த்து என்னக்கா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே மனசு உடஞ்சு போய் அப்படியே அழுது ஐயா அப்படின்றது. யாரு உடைச்சிருது? இப்போ இன்னைக்கு கணவனாரும் உடைக்கலாம், அவங்கள மீன் விற்கிறவரும் உடைக்கலாம். இது விடுங்க, சாரி கடைக்காரர் உடைக்கலாம் சிலரை. எங்க போனாலும் உடை. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தரமே இருக்காதா? ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்களா? யாருமே உங்களை உடைக்க கூடாது, எதுவுமே உங்களை உடைக்க கூடாது. கர்த்தர் உங்களை உடைக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவருடைய உடைவு காயம் கட்டும், உருவாக்கும். மனுஷன் எப்பவும் உங்களை சோகப்படுத்தக்கூடாது, உங்களை அழ வைக்க கூடாது, உங்களை உடைக்க கூடாது. அதுல ஆண்டவருடைய பிள்ளைய ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ என்னப்பா என்ன உடைக்கிறது? நீ என்னப்பா என்ன இப்படி அழ வைக்கிறது? அப்படியெல்லாம் நீ சொல்றதுக்கெல்லாம் நான் அழ மாட்டேன். நீ சொல்றதுக்கெல்லாம் நான் அப்படியே கவலைப்பட்டு ஒடுங்கி போய் இடத்துல உட்கார மாட்டேன். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராங், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு இருக்கணும். ஏதாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, மரண செய்திகள், இதெல்லாம் நம்மளை உடைக்கும். ஏன்னா அவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு போகும்போது நமக்கு உடை வரும். ஆனா சிலரை பாருங்க, எல்லாரும் உடைப்பாங்க பாருங்க. அதான் இது ரோட்ல போடுற பைப் மாதிரி, கல்லர் தூக்கி போட்டா உடஞ்சிடும். சிலர் பிளாஸ்டிக் பைப்பாவே இருப்பாங்க, சிலர் என்னன்னா யூபிவிசி மாதிரி இருப்பாங்க பாருங்க. அது அவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ணாது, உடையாது. இப்போ உங்கள்ட்ட கேட்குறேன், நீங்க சாதாரணமான மிக்சடு பைப்பா இல்ல யூபிவிஎஸ்சியா? நிறைய பேர் தெரியல. அப்படி இல்லை. ஆண்டவரே, எனக்கு அந்த ஸ்ட்ராங்கை கொடுங்க ஆண்டவரே. அது யாருக்குள்ளேன்னா உமக்குள்ளே எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அப்படியே கட்டவிழ்த்து விடட்டும். நான் பிரசங்கம் பண்ணும் போதே கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஐயோ, யார் வேணாலும் என் பிள்ளைய உடைக்கிறாங்களே, யார் வேணாலும் என் மகளை உடைக்கிறாங்களே. ஆண்டவரே, இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அக்னி, ஒரு வல்லமை அவங்க மேல இறங்கி அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ ஒரு ஸ்ட்ராங், அவங்களை யாரும் உடைச்சிட கூடாது. ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். ஏசப்பா, வாய்க்கால்கள் ஓரத்திலே, சத்தமா பாட அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஓ ஹalleluya. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா. இப்ப சேர்ந்து செய்வதெல்லாம் வாய்க்கும். வெற்றி மேல் வெற்றி காண்பேன், வெற்றி மேல் வெற்றி காண்பேன். சொல்லுவோம், செய்வதெல்லாம் வாய். அப்படியே இந்த பாட்டின் பிரகாரமே நடக்கட்டும். வெற்றி காண்பேன். பசுமை எப்போதும், பசுமை எப்போதுமே, தப்பாமல் கனி தருவேன். பசுமை எப்போதுமே, பசுமை எப்போதுமே, தப்பாமல் கனி. இப்போ ரெண்டு கையை மேல உயர்த்தி எப்போதும் பசுமை தப்பாமல். சத்தமா இப்போ கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய மரங்களை வாய்க்கால்கள் ஓரத்துல நடந்துட்டு
நடட்டும். ஆண்டவரே, அந்த காஞ்ச இடத்துல இருக்கிற அந்த மரத்தை பிடுங்கி வாய்க்கால்கள் ஓரத்துல நடுங்க. ஆண்டவரே, அந்த வனாந்தரத்துல இருக்கிற அந்த மரத்தை பிடுங்கி வாய்க்கால்கள் ஓரத்துல நடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ரொம்ப வருஷமா அந்த வனாந்தரத்துல நட்டுட்டு இருக்குது. அங்க போதுமான தண்ணி இல்ல, அங்க போதுமான எதுவுமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் அந்த மரம் பட்டு போயிருமோன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஜெபத்துல நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த வனாந்தரத்துல நடப்பட்ட அந்த மரம், ஓ ஹalleluya, அந்த பாலைவனத்துல நடைப்பட்ட அந்த மரம் இப்பொழுது கர்த்தருடைய கரத்தினால் எடுக்கப்பட்டு அது வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்படட்டும். வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்படட்டும். அங்கே எப்பொழுதும் தண்ணீர். அந்த மூத்த மகளை எடுத்து வாய்க்கால்கள் ஓரத்துல நடுங்க. ஆண்டவரே, அந்த மகனை எடுத்து வாய்க்கால்கள் ஓரத்துல நடுங்கப்பா. அந்த பிசினஸை எடுத்து வாய்க்கால்கள் ஓரத்துல எப்பொழுதும் பசுமையா இருக்கிற இப்போ ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமையம் பிள்ளைகளை தொடட்டும். ஹalleluya. எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா, வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா. ஆமென். Thank you Jesus. கர்த்தருடைய பிள்ளை நீங்கள், ஆண்டவருடைய பிள்ளை நீங்கள். எந்த இடத்திலையும் சாக்கு போக்கு சொல்லுவதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். யோசேப்பு சிறைச்சாலையிலையும் நன்றாய் வாழ்ந்தான். போத்திபாருடைய வீட்டிலையும் நன்றாய் வாழ்ந்தான். அவனுடைய ராஜ அரண்மனையிலும் அவன் நன்றாய் வாழ்ந்தான். எந்த இடத்துலையுமே இந்த இடம் எனக்கு நல்லா இல்லைன்னு அவன் சாக்கு போக்கு சொல்லவே இல்லை. ஆனா உண்மையிலே அந்த இடம் அவனுக்கு என்ன இடமா தான் இருந்துச்சு, நல்ல இடம் இல்லாம தாங்க இருந்துச்சு. அப்பா கொடுத்தது பலவர்ண அங்கி, ஆனா அவனுக்கு கிடைச்சது சிறைச்சாலைக்கு கொடுக்கிற துணி. அவங்களுக்கு போடுற துணி பார்த்து பார்த்தா வாங்குவாங்க. சொல்லுங்க, ஹீட்டுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா வாங்குவாங்க. சிறைச்சாலையில் கொடுக்குற துணி கழிச்சிட்டது, உதவாதது, அதை எடுத்து கொடுங்க. ஆனா அவன் அப்பா அவனுக்கு செலக்ட் கொடுத்தது என்னன்னா, செலக்ட் பண்ணி குளிருக்கு தாங்கணும், வெயிலுக்கு தாங்கணும். ஆனா இந்த ட்ரெஸ்ஸும் ஓகே, அந்த ட்ரெஸ்ஸையும் சாக்கு போக்கு சொல்லவே இல்லை. சிறைச்சாலையில் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, சிறைச்சாலையில் கரெக்டா இருந்து, அங்கே சிறைச்சாலையினுடைய அதிகாரியுடைய கண்கள்ல தயவே வாங்கிட்டான் பாருங்க. நான் அப்படிதான் யோசிப்பேன். நம்ம இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கை அப்படி வாழணும். ஆமேன்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி அழகா கர்த்தரை சார்ந்து நின்று அப்படியே ஜெயிக்கணும். இதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பு. பரலோகத்தின் தேவன் இதை கேட்கட்டும், காரியங்களை கைகூடி வர பண்ணட்டும், என்னை சுகமாய் வைக்கட்டும், என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தட்டும். அப்படியே எழுப்பி நிற்கலாம். நமக்கு கொஞ்சம் முன்னாடி கூட வாங்க, முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்னோடு சேர்ந்து இந்த கடைசி ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்க. இது ஒரு பெரிய அபிஷேகம். இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய அனாயிண்டிங். Thank you Jesus. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் நான் எதை மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஆமீன். சாக்கு போக்கு எனக்கு சொல்லவே கூடாது. பிசாசு அதை நமக்குள்ள ரொம்ப இன்ஜெக்ட் பண்ணி அதுலேயே குறியா இருப்பான். அந்த சாக்கு போக்கு சொல்ல வைக்கிறதுக்கு என்னென்ன காரணத்தை கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை காரணத்தையும் உங்களுக்கு சொல்லி காமிப்பான், அத்தனையும் உங்க முன்னாடி வச்சிருவான். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதை பார்க்கவே கூடாது. அதான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்க முன்பாக இருக்கிற நெகட்டிவை நீங்க பார்க்க கூடாது, உங்க முன்னாடி இருக்கிற பாசிட்டிவை மட்டும்தான் பார்க்கணும். இது யாருடைய அபிஷேகம்? காலேப் ஜோஷுவா. 12 பேர் வேவு பார்க்கறதுக்காக போறாங்க. 10 பேருடைய கண்ணு, அதான் 80% பேர் எதைத்தான் பார்ப்பாங்கன்னா, தங்களுக்கு முன்பாக இருக்கிற நெகட்டிவை மட்டும்தான் பார்ப்பாங்க.
ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 பேரு தங்களுக்கு முன்பாக இருக்கிற பாசிட்டிவ் மட்டும்தான் பார்க்கணும். நீங்க எந்த லிஸ்ட்? நீங்க எந்த லிஸ்ட்? நீங்க அந்த 10 பேருடைய லிஸ்ட்ல இருக்கீங்களா, அந்த 2 பேருடைய லிஸ்ட்ல இருக்கீங்களா? அந்த 10 பேருடைய அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்குதா, அந்த 2 பேருடைய அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்க செக் பண்ணுங்களேன். காலையில எழும்பினதிலிருந்து உங்களை எது ஆளுக செஞ்சிட்டு இருக்குது? எது உங்களை ஆண்டு கொண்டுட்டு இருக்குது? நான் சொல்றேன், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை எதுதான் ஆண்டு கொண்டிருக்குன்னா, அவங்க முன்னாடி இருக்கிற நெகட்டிவ் மட்டும்தான் அவங்கள ஆண்டுட்டு இருக்குது. சரியில்லை, நான் அழகில்லை, நான் அசிங்கமா இருக்கிறேன், நான் கட்டின சாரி சரியில்லை, என் ட்ரெஸ் சரியில்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, 5 வருஷமா இது நடக்கல, 4 வருஷமா வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறேன், எத்தனை நாள் இந்த பொழப்பு நான் பொழைக்கிறது, ஏன் இப்படி இருக்குது? இந்த நெகட்டிவே தான் நிறைய பேருக்கு சுத்திட்டு இருக்கே தவிர, யாராவது காலையில எழும்பின உடனே சரி எவ்வளவு பெரிய நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன், காலையில சாப்பிட்டேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சரி எனக்கு முன்னாடி நல்லா இருக்கு, கணவனார் வேலைக்கு போயிட்டாரு, மனைவி அங்க போயிட்டாங்க, பிள்ளைங்க அப்படி படிக்கிறாங்க, சரி பரவாயில்லையே, நான் பைக்ல இன்னைக்கு வந்துட்டேன், சுகமா வந்துட்டேன், இப்படின்ற பாசிட்டிவ் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாசிட்டிவ் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில நீங்க பாத்தீங்க? நீங்க நினைச்சு பாருங்களேன். உண்மையிலே நம்மகிட்ட இருக்கிற 90% பேரு நம்ம இன்னைக்கு காலையில் எதை தான் பார்த்துட்டு வந்தோம்? உங்க மனசுல இப்ப ஓடுறது சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்ப பார்க்கிறது சொல்லுங்க. பருப்பு ஒரு டப்பால நிறைய இருக்குது, முழுமையா இருக்குது, கடுகு காலியான டப்பா இருக்குது, உங்க கண்ணு எந்த டப்பாவை பார்க்கும்? உங்க கண்ணு ஸ்ட்ரைட்டா எங்க போகும் தெரியுமா? பருப்பு இவ்வளவு இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா சாம்பார் செய்யறதுக்கு கடுகு இல்லைனாலும், ஆனா பருப்பு இல்லைன்னா கேட்கல, ஆனா இல்லாத கடுகு தான் தேடுமே தவிர இருக்கிற பருப்புல உங்க கண்ணு போகாது. கடுகு இல்லையே, கடுகு இல்லையே, அட கடுகு இல்லைனாலும் பரவாயில்லம்மா. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தையை பிசாசு ஆளுக செஞ்சிருக்கிறான் பாருங்களேன். எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவா இருக்கோம் பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவா இருக்கும். நம்முடைய சிந்தையை சத்ரு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆளுக செஞ்சுட்டான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல வளரணும், வளரணும், வளரணும். எதுல அப்படின்னா, எனக்கு முன்பாக இருக்கிற நன்மையை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற கவலைகளையும் வேதனைகளையும் பார்க்காதபடி என் கண்களை அடைத்து விடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி இருந்தா நீங்க எப்படி வாழ்வீங்க அப்படின்னா, சந்தோஷமாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். எனக்கு ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஆண்டவரை அறியாத மனுஷன்ட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்குது? ஆண்டவரையே தெரியாத ஒரு மனுஷன்ட்ட இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கு. அவங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை, சார் போங்க சார், இருந்தா இருக்குது, இல்லைன்னா போங்க சார், பரவாயில்ல சார், இன்னைக்கு காலையில சாப்பாடு இருக்கா சார், முன்னாடி இருக்கிறது நல்லா சாப்பிட்டுங்க, தூங்குங்க சார், பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு பார்த்துக்கலாம் சார், விட்டுருங்க, அது என்ன போகும் வரும். யாரு? பைபிள ஒண்ணுமே தெரியாத ஒரு புறஜாதி, ஏசப்பா பற்றிய நாலேஜே இல்லை அந்த மனுஷன். ஆனா அவ்வளோ கான்ஃபிடென்ட், அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு பெரிய அவங்களுடைய சரி இன்னைக்கு 10 ரூபா போச்சா நாளைக்கு 20 ரூபா எடுத்துடலாம் சார், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வாழ்றான் பாருங்க. ஆனா பைபிளை தூக்கி கையில வச்சுட்டு நம்ம எல்லாரும் எப்படி அறியும் தெரியுமா? சோகமா இங்க வந்தா கூட பாட்டு பாடுறது எப்படின்னு தெரியுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை. செத்துட்டா பரவாயில்ல பாஸ்டர், கஷ்டப்படாம கத்த நம்மளை எடுத்துட்டாருன்னா பரவாயில்ல. எதுக்கு நம்ம இந்த உலகத்துல உட்காந்து குடும்பத்துக்கு பாரமா, பிள்ளைகளுக்கு பாரமா? உங்களுக்கும் பாரமா இருக்கும்ல, எனக்கும் பாரமாமா நிறைய பேர். ஆமா பாரமா அப்படின்னா எல்லாருக்கும் பாரமா இருக்கு. நீங்க ஏன் பாரமா இருக்கிறீங்க? நீங்க யாருக்கு பாரமா இருக்கிறீங்க? உங்களை நம்பி 4 பேர் சாப்பிடுறாங்க, உங்களை நம்பி 4 பேர் பிழைக்கிறாங்க, உங்களை நம்பி 4 பேர் ஆறுதல் அடைகிறாங்க. நீங்க யாருக்கும் பாரமே இல்லை, நீங்க யாருக்கும் பாரமே இல்லை. நீங்க ஒருவேளை உலகம் பேசலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசலாம் நீங்க பாரம்னு, ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த வெற்றிடத்தை வேற யாராலும் ஃபில் பண்ண முடியாது தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க உங்களை. அதனால நீங்க பாரம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால உலகம் இயேசுவை அறியாதவர்களே அவ்வளவு நல்லா இருக்கும் போது, இயேசுவை அறிந்தவர்கள் அவர்களை விட 10 மடங்கு நம்ம எப்படி இருக்கணும்னா வெலனா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம தான் சந்தோஷப்படணும், நம்ம தான் மகிழ்ச்சி ஆகணும். அதனால இனி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற துக்கத்தை உங்களுக்கு முன்பாக வைக்காமல் உங்கள் சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற நன்மை உங்களுக்கு முன்பாக வைங்கள். ஹல்லேலூயா. 10 பேர் அவர்களை போல அல்ல, அந்த 2 பேரை போல நான் வாழப் போகிறேன். எனக்கு முன்பாக கர்த்தர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் துதிப்பதற்கு நிறைய கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் அழுவதற்கு கொஞ்சமாய் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
சிஸ்டர், உங்களுக்கு துதிக்கிறதுக்கு நிறைய கத்தர் வச்சிருக்கிறாரு, ஆனா நீங்க அழுகிறதுக்கு 1-2 தான் கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க துதிங்க, இந்த அழுகையும் சீக்கிரத்திலே களிப்பாய் 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 கத்தரே மாற்றுவார். ஆமென். ஸோ பிசாசு என்னுடைய கண்களுக்கு முன்பாக அந்த நெகட்டிவை இயலாமையை காண்பிக்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற நன்மையே நான் பார்க்க போகிறேன். இனி எதுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். இப்போ தீர்மானம் எடுப்பீர்களா? நான் நல்லா வச்சுக்குவேன், நான் நல்லா சந்தோஷமா வச்சுக்குவேன், நான் என்ன மகிழ்ச்சியா வச்சுக்க போறேன். ஓகே ரைட், பரவாயில்ல, எதுல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், அது இல்லைன்னா கூட நான் பண்ணிக்குவேன். இப்போ இந்த ப்ரேயர், இந்த இடத்துல ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான பேருக்குள்ள, 200 பக்கத்தில் இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் சொல்றேன், இந்த இடத்துல என்ன வசதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மூலையில வேலை நடக்குது, இந்த மூலையில வேலை நடக்குது, இங்கே கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி வேலை செய்யறாங்க, இங்க எல்லாம் வித்தியாசமா இருக்குது. நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இதோட மோசமா இருக்கும். ஆனா இந்த ஒரு சின்ன செட்டப்புக்குள்ள ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, சரி ஓகே அழகா வந்து உங்களை உட்கார வச்சு சரி பண்ண. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம யாரை பார்க்க வந்தோம்? யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? கத்தரை. பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரா? சரி இந்த பக்கத்தை மறைச்சிருங்கப்பா, கொஞ்சம் இந்த பக்கத்தை மறைச்சிருங்கப்பா, கிளியரா சரி வச்சாச்சு. ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. இங்கே இத்தனை பேர் அட்டன் பண்ணா, ஆன்லைன்ல இத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவானா, இப்படி கிடக்குது, ஒரு 4 நாளைக்கு 4 வாரத்துக்கு பாஸ்டிங் ப்ரேயர் கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 5 வாரம் வேலை முடிகிற வரைக்கும். யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? இப்ப எதுவும் நமக்கு ஒன்றும் கெடுதலா ஒன்று நடக்க போறது இல்லையே. என்ன கொஞ்சம் எல்லா டைமும் இருக்கிற வசதி நமக்கு, ஆனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு தானே இருக்குது. இதாங்க வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. அப்போ சாக்கு போக்கு சொல்லி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணா, உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க, நீங்க பின்னாடி நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, இது சரியில்லை, இது சரியில்லை. சிலர் கல்யாணமாகி குழந்தை எல்லாம் பிறந்துச்சு, இன்னும் கணவனார சொல்லிட்டு இருக்காங்க, இவர் அமைஞ்சதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு. எத்தனை வருஷம்? பாதி கலவனும் கலவையும் ஆயாச்சு. இனி போய் அவங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லவே சொல்லாது. இந்த மனைவி அமைஞ்சதுனால தான் இப்படி இருக்கு, இந்த கணவன் சரி ஓகே, கத்த நமக்குரியதை கொடுத்தாரு, அதை என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர சாக்கு போக்கு. அல்லேலூயா.